எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மைதா மாவும் முட்டையும் சேர்த்து ஒரு சுருள் தோசை வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கு 2 முட்டை எடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சின்ன அளவு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் போட்டுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ தேங்காய் வந்து எடுத்து அதை ஒரு ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனி கொஞ்சம் எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. தேங்காய் பூ எடுத்து தனியாக வந்து எடுத்து அதையும் வச்சுக்கோங்க. இப்போ தோசை வந்து எடுத்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கணக்காக எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஊற்றி எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து எடுத்து அதெல்லாம் சுற்றி வர எல்லாம் ஊற்றி விட்ருங்க. நெய் ஊற்றுறவங்க ஆசைப்பட்ட நெய் ஊற்றுங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ எடுத்து அதில் போட்டு விட்ருங்க. அப்புறம் சீனி கொஞ்சம் எடுத்து அதையும் எடுத்து போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கேஸ் ஃப்ளேம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து அதை தட்டில் வச்சுருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நன்றி.